ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். பாப்பாவுக்கு இதான் ஃபர்ஸ்ட் ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பாப்பா வந்து என்னென்ன பண்ணலாம், எப்படி சாமி கும்பிட்டோம், அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ஒரு 4:30 எழுந்துச்சிட்டா. அவங்க அப்பா வந்து ஊர்லேருந்து வந்துருந்ததுனால அவள் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டா. அதுலேருந்து ஒரு 6:30 வரைக்குமே அவள் முடிச்சுதான் இருந்தா, தூங்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அவள் தூங்கினா. சரி கொஞ்ச நேரம் வெளியே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வந்து அம்மா வெளியே வச்சுருந்தாங்க. அப்போ மார்னிங் டைமில் தான் இந்த பரவசத்தெல்லாம் கேட்கும்ல, அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் நோட் பண்ணேன். இந்த மாதிரி சவுண்டுக்கு வந்து அவள் வந்து நல்லாவே ரியாக்ட் பண்ணா. அங்கங்கே நல்லா வந்து வேடிக்கை பார்த்துட்டே இருந்தா. நம்ம கூப்பிட்டா கூட கவனிக்கல, பரவசத்தை தான் வந்து கவனிச்சிட்டு இருந்தா. நான் வந்து சன்லைட்டில் காமிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7:30க்கு மேலே தான் வந்து ஆல்மோஸ்ட் காட்டுவோம். அதுக்கப்புறம் வந்து பாப்பா வந்து வெளியே அழைச்சிட்டு வருவோம். அதுக்கு முன்னே வரைக்கும் வெளியே அழைச்சிட்டு வர மாட்டோம். பட் வந்து ஒரு 6 கிட்ட வந்து பாப்பா வந்து வெளியே அழைச்சிட்டு போனோம்னாக்கா இந்த சவுண்டுக்கெலாம், பேர்ட்ஸோட சவுண்டுக்கெலாம் வந்து பாப்பா வந்து நல்லாவே ரியாக்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நான் சொல்ல நினச்சேன், உங்கள் பேபிஸ்க்கும் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் மார்னிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே பாப்பா வந்து நம்ம என்விரான்மெண்ட் கொண்டு வந்து நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு. கண்டிப்பாக உங்கள் பேபிஸ்க்கும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க என்ன இதுன்ட்டு. நெக்ஸ்ட்டு பாப்பா வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2-3 நிமிஷம் சிட்டிங் ப்ராக்டிஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். மார்னிங் மட்டும் வந்து சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி பிள்ளை வச்சுட்டு அம்மா வந்து பாப்பாவை பேலன்ஸ் பண்ணிப்பாங்க. உங்கள் பேபிஸ் வந்து நீங்கள் சிட்டிங் ப்ராக்டிஸ் கொடுக்குறீங்களா, எத்தனை மந்த்தில் வந்து நீங்கள் கொடுத்தீங்க, நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்குறீங்களா இல்லையாங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் குளிச்சு ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாப்பா வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் புது ட்ரெஸ் போடலான்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ட்ரெஸ் வந்து போடாமலே இருக்குது. ஆனால் 16th டே ஃபங்க்ஷனுக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்துச்சு. என்னென்ன ட்ரெஸ் வந்துச்சுன்னு சொல்லி நான் வீடியோ கூட போஸ்ட் பண்ணியிருக்கேன், பக்கம் அதை செக் பண்ணி பாருங்கள். அன்னைக்கு பாப்பா இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தா. எப்படி இருக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். 10:30 மேலே தான் வந்து சாமி கும்பிட ஆரம்பித்தோம். பழம்லாம் எடுத்து வைக்கவும் வந்து பாப்பா வந்து பார்த்துட்டே இருந்தா. ஏன்னா அவங்களுக்கு வந்து கலர் வந்து இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நிறைய கலர் இருக்கவும் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. பேபிஸ்க்கு வந்து இந்த புகை வந்து கொடுக்கக்கூடாது தான் கண்டிப்பாக, அதனால் கொஞ்சமாக போட்டு சாமி கும்பிட்டோம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாமி கும்பிடும்போது பாப்பா வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாள். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மணி அடிக்கிற சவுண்டுக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாள். அந்த சவுண்டை வந்து இந்த சைடு போகுது அப்படிங்கிறத நோட் பண்ணிகிட்டே இருப்பாள். நல்லா அவளுக்கு வந்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். ஏன்னா பாப்பாவோட ஃபர்ஸ்ட் 18 ஆடி 18ங்கிறதுனால வந்து எங்களுக்குமே வந்து ரொம்ப மன திருப்தியாக இருந்தது. அன்னைக்கு பாப்பா வந்து எல்லா விஷயத்தையுமே கவனிச்சிட்டு இருந்தா, எங்கேயுமே வந்து அங்கேயும் திரும்பல. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ மைன்யூட்டாக கவனிச்சிட்டு இருக்கா, தாத்தா பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு அன்றைக்கி டேவே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்களாம் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து கீழே போட்டு சாமி கும்பிட வச்சோம். அதில் வந்து சூடு எரிஞ்சிட்டு இருந்ததுனால பாப்பா வந்து சூடத்தையே பார்த்துட்டு இருந்தா. அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா சவுண்டு, லைட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நல்லா வந்து நோட் பண்ணுறா. நமக்கே பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆசையாக இருக்குது. என்னடா பாப்பாங்களாம் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே க்யூட்டாக பேபிஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து நான் எல்லா மொமெண்ட்டுமே வந்து பேபி கூட வந்து நானும் சேர்ந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து சாமி கும்பிட்ற வரைக்குமே வந்து அழகாக தூங்கினா. சாமி கும்பிட்ட அடுத்த நிமிஷம் வந்து பாப்பா வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டா. என்னன்னு தெரியல, இவ்வளோ நேரம் மூச்சு சாமி கும்பிட்டு தூங்கினாலும் எங்களுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அக்கா பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் ஆடி 18ங்கிறதுனால அவள் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கயிறு கட்டி விட்டோம். இந்த ஆடி 18க்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆற்றுக்கு போகல, தண்ணி வரலங்கிறதுனால வந்து நாங்கள் வீட்லேயே வந்து ஒரு சொம்பில் வந்து நிறையவா தண்ணி வச்சு வந்து சாமி கும்பிட்டோம். நீங்கள் ஆற்றுக்கு போனீங்களா இல்லையாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆடி 18 எப்படி போச்சுங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட்டு கட்டி விட்டதுக்கப்புறம் தான் வந்து அம்மா வந்து எனக்கு கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மா கட்டிக்கிட்டாங்க. பாப்பாவுமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணா. அவள் வந்து கையைக்கு எங்கேயும் எடுக்கவே இல்லை, அழகாக காட்டிகிட்டு இருந்தா. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நானும் கட்டிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன சாமி கும்பிட்டதுக்கப்புறம் என்னது ஃபோட்டோ செக்ஷன் தான். வந்து ஃபேமிலியோடு எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஏன்னா நான், என்னோடய அண்ணன், என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாருமே இருந்தாங்கிறதுனால வந்து அன்றைக்கி சூப்பராக போச்சு எனக்கு டேவே. எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சாமி கும்பிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்திங்கனாக்கா மதியம் வந்து விரதம் பண்ணோம்.
சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து நகை வாங்க போயிருந்தோம். ஏன்னாக்கா ஆடி 18 அன்னைக்கு நகை வாங்கினாக்கா செல்வம் பெருகும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால சரின்னு சொல்லிட்டு நகை வாங்கலான்னு போயிருந்தோம். அப்படி நகை வாங்க முடியலனாக்கா அன்னைக்கு வந்து மஞ்சளும் கல்லுப்பும் வாங்கியிருந்தா கூட ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நகை வாங்க முடியலனாக்கா இதுவும் வாங்கலாம்னு சொல்லுவாங்க. சரி நகை வாங்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கடைக்கு போயிருந்தோம். நான் என்ன நகை வாங்கினேங்கிறத நீங்கள் மறக்காமல் கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கோல்டு ஷாப்பிங் vlog வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக வரும். கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கெஸ் பண்ணுங்கள் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். நகை வாங்கிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்தாச்சு. அன்றைக்கி டேவே வந்து இப்படி தான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக போச்சு. நான் பாப்பாவோட ஃபர்ஸ்ட் ஆடி போயிட்டுங்கிறதுனால ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.